Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம ஐஃபோன் 12 ப்ரோ பேக் கிளாஸு வித் கேமரா லென்ஸு மாற்ற போகிறோம். அதை சேஃபாக எப்படி நம்ம மாற்றுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் guys, இது நம்ம மட்டும் கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறதில்ல, எல்லாருமே நிறைய பேர் பண்ணுறாங்க. கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறதுல என்னென்னா மேனுவல் மிஷின் ரெண்டு இருக்குது. மேனுவலில் பண்ணுறது வந்து நம்ம வந்து 200 150 250 ஹீட்டில் வச்சு அந்த பாடியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட் அடித்து அது பண்ணுவாங்க. மேனுவல் பண்ணும்போது அந்த நைஃபை என்ட்ரு பண்ணும்போது நிறையா பிரச்சனைகள் ஃப்யூச்சரில் அப்போ கிடையாது, ஃப்யூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ கேமரா கம்ப்ளைண்ட்டு, மைக்கு கம்ப்ளைண்ட்டு, ஒய்ஃபை கம்ப்ளைண்ட்டு, ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் நிறையா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கைஸ், நம்ம வந்து சிறந்த முறையில் நல்ல முறையில் நம்ம பண்ணித்தர்றோம். என் பேர் சம்சுதீன், நம்ம சேனல் பேர் ஐஃபோன் டாக்டரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போனால் எப்படி கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம கிளாஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்மள்ட்ட வந்திருக்கிறது ஐஃபோன் 12 ப்ரோ வந்து ஃபுல்லாக கிளாஸ் பிரேக் வந்திருக்கு. இதை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது, டிஸ்பிளே டச்சு எவ்ரிதிங் இஸ் ஓகே. இது டச்சு ஸ்டிக்கர் ஏன் நான் ஒட்டியிருக்கிறேன்னா கஸ்டமரோட இமேஜ் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறேன். வாங்க நம்ம எப்படி இந்த கிளாஸ் சேஞ்ச் பண்ணுற போகிறதுன்றதை நம்ம பார்ப்போம். அழகான முறையில் மிஷினில் போட்டு நம்ம கிளாஸ் சேஞ்ச் பண்ணுவோம். லேசர் மிஷினில் தான் கட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இதை ஃபோனை ஓப்பன் பண்ணவே போகிறது கிடையாது, சேஃப் அண்ட் செக்யூராக கட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம மிஷினில் போட்டோம். மிஷினில் ஆட்டோமேட்டிக்காக லேசர் கட்டிங் ஆகும், நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ கிளாஸை வந்து மேனுவலாக தான் பண்ணி ஆகணும். மேனுவலாக பண்ணும்போது நம்ம வந்து அந்த வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்ட்ரிப்பு, மைக் ஸ்ட்ரிப்பு, ஒய்ஃபை ஆண்டனா ஸ்ட்ரிப்பு எல்லாமே வரும். சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணணும், எதையுமே கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணால் நம்மளுக்கு பின்னாடி பிரச்சனை வரும். கிளாஸ் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டமர் ரீஎன்ட்ரி எடுத்துகிட்டு வருவாங்க, மைக்கு வேலை செய்யலான்னு சொல்லுவாங்க, வயர்லெஸ் சார்ஜிங் வேலை செய்யலான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியே சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணணும். அந்த கிளாஸ் ரிமூவ் பண்ணும்போது பக்கத்தில் வர ஸ்ட்ரிப்புங்கள் எல்லாம் கட் பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து சேஃப் அண்ட் செக்யூராக தான் பண்ணணும். இல்லை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதுவே வந்து கடைசி கிளாஸாக மாறிடும். எந்த கஸ்டமரும் வந்து எடுத்துகிட்டு வந்து தரமாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி மேலே வந்து க்ளூஸ்லாம் இருக்கும். அந்த க்ளூவெல்லாம் நம்ம வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணால் தான் அடுத்து ஒட்ட போகிற கிளாஸ் வந்து பர்ஃபெக்டாக அதில் மேட்ச் ஆகும். இல்லைன்னா கஸ்டமர் இது வந்து அகைன் சீக்கிரத்தில் கிளாஸ் உடஞ்சிரும். ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த பாருங்கள் மாற்றியாச்சு, கிளியராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வந்து நான் மேலும் மேலும் போடுவேன். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.